எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் செஞ்ச தப்பை மூடி மறைக்கிறதுக்காக என்னடா பித்தலாட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, என்ன பிடிச்சிங்கன்னு எல்லாமே தெரிஞ்சு தான் இங்கே உட்காந்துருக்கேன். புரியுதா? எந்த தப்பு பண்ணாதவ சொன்ன வார்த்தைக்காக இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கிறேன். வலிய வேதனையை தாங்கிட்டு இருக்கிறவன்னா ஒழுங்க மரியாதையை தமிழி, தீபாவளி, வனிதாவி, எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர்த்தையும் நேரில் வரக்கூடாதுன்னு மிரட்டின போட்டீங்களா நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்களா? இப்போ நான் சொல்கிறேன்டா, எவன் என் வாழ்க்கைக்கு எடுத்து எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்தெந்த கோர்ட்டு, எந்தெந்த எஃப்சி ஆஃபீஸு, எந்தெந்த பொம்பளைங்க, எந்தெந்த தலைமையமாக, எந்தெந்த ஒவ்வொரு வீட்டு பெண்களும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு தாலி அறுத்துட்டு வந்து வர சொல்கிறேன். நான் கட்டுற தாலியை இல்லை, எனக்கு தேவை புண்டையை மட்டும் ஏன் பொண்டாட்டி தமிழ் வனிதாவை எங்கூட தான் வாழ வரணும். பெரியசாமி மருமகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் மயிராண்டியாக இருந்தாலும் சரி, தாலி எழுதுகிற வர சொல்ல நான் கட்டுறேன். பேபி சுச்சத்தை எவ்வளோக்கா இருந்தாலும் சரி. ஓகே, நீங்கள் செஞ்ச தப்பை மூடி மறைக்க என்ன இத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களாடா? எனக்கு உண்மை தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய ஆளுப்புட்டையாக இருந்தாலும் தாலி கட்டாமல் நான் விட மாட்டேன். புரியுதா? அது மேகலாவாக இருந்தாலும் சரி, தலைவியமாவாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, வனிதாவாக இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன்னு தெரிஞ்சு எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் எங்கே சொன்ன வார்த்தைக்கொசரம் உசுரே போனாலும் சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்கு. நீ சொன்ன வார்த்தைக்காக நின்றுக்கிட்டு இருக்கிற நான் எங்கடா? ஆம்பளையாக இருந்தால் தமிழ், தீபாவளி நேரில் வர சொல்லுங்கடா. புரியுதா? தலைவியம்மா கழுத்தில் தாலி கட்டுறதா, இல்லை தமிழ் கழுத்தில் தாலி கட்டுறதா, இல்லை பனிதா கழுத்தில் தாலி கட்டுறதா, இல்லை ஏன் பொண்டாட்டி மாரியம்மாளை வந்து என் கூட வாழ்கிறதான்னு முடிவு எடுக்கிறேன்டா, முடிவு பண்ணுறேன்டா. எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சூழ்நிலையிலையும், எந்த கோபத்துலேயும், எந்த பிடிவாதத்துலேயும், எந்த சூழ்ச்சியும் நான் எடுக்கிற முடிவு எப்பயுமே சரியாக தான் இருக்கும். இருக்க வைப்பாங்க என் தெய்வம். உங்களை மாதிரி நான் கோலை கிடையாது, வீரன். அமைதியாக தானே இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தில் ஆடாதீங்க. இறங்க ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு வீட்டு பெண்கள் தாலி, ஒவ்வொரு வீட்லேயும் தாலி அறுத்து வாழா வெட்டியாக தான் வாழணும். அதுதான் நான் புகாரே கொடுக்க போகிறேன். உங்களுக்கு சட்டம் தெரியும்னா எனக்கும் தெரியும். சரியா? நான் விட மாட்டேன்னு தெரிஞ்சு ஏன் பொண்டாட்டி அங்கே உட்கார வச்சுருக்கிறது தப்பு. தமிழ், தீபாவளி, எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் கிளம்பி நேரில் வரும். நான் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றணும், சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும். எவனுக்காக உசுருக்கு பயந்தவன் நான் கிடையாது. உசுருக்கு பயந்தவன் தான் ஓடி ஓடி ஒளியணும், பின்னாடி துரத்தணும். புரியுதா? நான் எதுக்கு துடிச்சவன். பேபியை சுஜாதா, சுபாஷினியா எவ்வளோ இருந்தாலும் சரி, தமிழ், தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள். மேகலாவி தாலி கட்டுறேன். எவ்வளோ இருந்தாலும் தப்பு செஞ்சவன் எவ்வளோ அம்மா வந்து முன்னாடி வந்து நிற்க சொல்ல தாலி கட்டுறேன். அதுக்குன்னு நீங்கள் பார்க்குற பிள்ளைய நான் கட்டிப்பேன் மட்டும் எதிர்பார்த்துட்ருக்காத. என் உசுரையே போனாலும் சரி, என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் மாரியம்மாடி என்னை தேடி வந்தாகணும். ஓகே, பூமாதேவி தப்பிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மன்னார்குடி கோர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக, கரிவலை கோர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக, சென்னிமலைக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நினச்சி கேவலமான எண்ணத்தோடு இருக்காது. ஓகேவா? நான் வந்து எதுக்குமே துட்டிஞ்சவன், எவனையும் வெட்டுறத கொடுத்தாங்க மாட்டேன். இப்போ இருக்கிற கோபத்துக்கு வெறிக்கு இறங்கி விளையாட ஆரம்பித்தேன். நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஒழுங்க மரியாதையை தமிழ், தீபாவளி நேரில் வரணும். என் தாடி தமிழ் கழுத்தில் ஏறதால, தலைவியம்மா கழுத்தில் ஏறதால, மேகலா கழுத்தில் ஏறதா, இல்லை என் பொண்டாட்டி மாரியம்மாளையும் கூட வாழ்கிறதா, முடிவை நான் எடுக்கிறேன். எவ்வளோ அங்கே நேரில் வாழ முதல்ல. தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பெரியசாமிக்கு சப்போர்ட் கொடுத்து, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் இன்னையோட எவனையும் நான் விட மாட்டேன். எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் நடக்கவும் விட மாட்டேன்.
நீங்களாம் கோழைங்க. நான் வீரன். வீரனுக்கு தான் தெரியும் எது சரி எது தப்புன்னு. எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, பொண்டை மூடிட்டு நான் நேரில் வாங்கடா. தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கடா. ஓகேம்மா? நீங்கள் அவங்க வரக்கூடாது பிடிக்கக்கூடாது வந்தால் மாட்டிப்பேன்னு சொல்லி பொட்டிங்க மாதிரி ஓடி ஓடி குளிக்கிறீங்க. நான் ஆம்பளையாக நிற்கிறேன்டா, செஞ்ச மாட்டேன். அந்த தெய்வத்தோட அருளோட அக்கினி மாதிரி நான் நிற்கிறேன்டா. ஏய் தமிழே, ஒருத்தன் இந்த மேகலா பாபு காப்பாற்றணும், தலைமையம்மா காப்பாற்றணும், போலீஸ் ஸ்டேஷன் காப்பாற்றணும். இந்த புண்டை பேச்செல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைச்சாகணும். எனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றியான். புண்டையை மூடிட்டு தமிழும் வனிதாலும் இவங்களுக்கு குடும்பம் நடத்துகிறீங்க. இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்த சப்போர்ட் பண்ணுங்க. பெரியசாமி மருமகளாக இருந்தாலும் சரி, மேகலாவாக இருந்தாலும் சரி, எவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுற பேபியாக இருந்தாலும் சரி, சுப்பாசரியாக இருந்தாலும் சரி, வேலூர் ஸ்டேஷன் எஸ்ஐ மேடமாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் மேடம் இருந்தாலும் சரி, பொண்டையை மட்டும் நேரில் வர சொல்லி தாலி கட்டுறேன். ஓகே, இனி நான் தாலி கட்டினா தான் இந்த பிரச்சனை முடியும்னா நான் கட்ட வேண்டி. ஓகே, எவ்வளோ இருந்தாலும் சரி, எல்லாமே முதல் பொண்டையை மட்டும் நேருக்கு நேரம் வாங்கடி.